ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பர்த்டே முடிஞ்சு இன்னைக்கு ஆராதனா குட்டி நேற்றும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பர்த்டேக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏவா தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறு நிறைஞ்சிருச்சுங்களாமா, சுடுதண்ணி. ஓ, கையை பிடிச்சி சொன்னாங்களாமா உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்களா? மிட்டாய் வாங்கிட்டு சொன்னாங்களா அப்படி? சுகாசு, நீ சொன்னியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆராதனா குட்டி அண்ணன் சொல்லவே இல்லையாம்மா? வேற கிளாஸ் அண்ணன், அதனால சொல்லியா? அப்புறம் வீட்டில் சொல்லலாம்ல கை பிடிச்சி. ஏய் தப்பு. சரிங்க வா. ஆராதனா குட்டிக்கு சுகாஸ் குட்டி நேற்று ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க நைட்டு பர்த்டேக்கு. ஆராதனா இங்கே பாரு, என்னை பாரு ஹாய் சொல். ஹாய். அந்த கிஃப்ட் வீடியோ வந்து இப்போ வரும், இதுக்கு பின்னாடி வரும் பாருங்க. அதுக்குள்ளே காட்டுட்டா அப்படின்ட்டு எடுத்துட்டு வர போயாச்சு சுகாஸ். எங்க இங்க அப்படின்னா அப்புறம் ஒன்னையும் வேணாம். வேண்டாம் வா வா. இந்த பர்த்டேக்கு வந்து ஆராதனா குட்டிக்கு சுகாஸ் குட்டி வந்து ஒரு கிஃப்ட் தராங்களாமா. அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? கொடுங்கள். பாக்ஸு ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. உள்ள என்ன இருக்குதுன்னு பாரு. 10 பாக்ஸ் வாங்கினாலும் பாரு. வாவ், கிரையான்ஸு, பென்சிலு, ரப்பரு. ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே வந்து நில்லு சுகாஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடு. நீ வாங்க சாமி, நீ வாங்க. ரெண்டு கையிலையும் கொடு சுகாஸ். நீ வாங்க. இங்கே வாரு. ஆனால் கொடுத்துட்டு இங்கே போஸ் கொடுடா ஃபோட்டோக்கு. தொடு பாக்ஸை தொடு. இங்கே வாருங்க, 2 பேரும் இங்கே வாருங்க. இங்கே வருது ஆராதனா. இன்னொரு கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின் நெக்லஸ் செட் வந்து அங்கே போய் கடையிலலாம் தேடி பார்த்தோம், ரொம்ப ரேட் ஓவராக இருந்துச்சு. அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம், ஏன்னா அதுலேயே பரவாயில்ல ஒழுகுது, நல்லதாக இருந்துச்சு. சரி, அதில் ஆர்டர் போடலான்ட்டு இருக்கிற. ஆர்டர் போட்டு சுகாஸ் அவர்கள் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் சுகாஸ் என்னென்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்? அதுவுமே நெக்லஸுமே இன்னொரு பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த டாய்ஸ் வந்து ரொம்ப ரேட் ஓவரு, அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொன்னதுனால பாக்ஸ் ஒன்று வாங்கி இப்போதைக்கு கொடுத்துட்டாங்க பிறந்தநாள் அன்னைக்கு. அந்த கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை காட்டுறோம். யாராதனா ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்குது, அந்த பின்னாடி பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குது கிஃப்ட்டு? பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். சுகாஸ் குட்டி கொடுத்த கிஃப்ட்டு. நீ என்ன கொடுப்ப அண்ணனுக்கு? என்ன சொல்லிச்சு சுகாஸ் அன்னைக்கு? கேக் ஊட்டி விடுறேன்னு சொல்லிச்சு. கேக் ஊட்டி விடுமா அது? ஓகே, போ. சரி, அங்கே நில்ல, ஆயாவை எடுக்கிறேன் நான். மா, கோவில் பிரசாதம் எப்படி இருக்குது? ஆலமரச்சாமி பிரசாதம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. ஆனால் தயிர் தான் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியா? ஆயாட்ட வாங்கிக்கோ. இந்தா சாப்பாடு. அதெல்லாம் சாப்பிட முடியாது, நீ அங்கே போய் வாங்கிக்கோ. தங்கம் எடுத்து சாப்பிடு. இந்தா அது வேண்டாம், உனக்கு ஊட்டி விடுறேன். தூக்கு மருந்துல தங்கத்துக்கு ஊட்டி விடுறேன். அங்கேயே சாப்பிட்டாங்க, சும்மா கேக்குது. தங்கமணி எப்படி சொல்லு? ஹாப்பி டு யூ. இங்க வேற ஆராதனா குட்டி கீழே விழுந்து வாட்டம் சாமி திங்க மாட்டா அத்தனைய நான் ஊட்டி விடுறவா. இங்க பாரு பாரு பாப்பா, அதை பூரா பொங்கல் கேக்குது பாக்குது. இங்க வேற ஆராதனா. பொங்கலா? சரி, பொங்கல் தரேன். பொங்கல் தண்ணி இல்லையே பாப்பா, கொஞ்சமா அபிஷேகம் வச்சிருப்பாங்க பாரு. அது இல்ல பாப்பா. ஆராதனா இங்க பாரு, இதுக்குள்ள போட்டேன் பொங்கல். சூப்பர் தங்கத்துக்கு சூப்பர். பர்த்டே இனிதே நிறைவடைகிறது. நீ அடுத்த பர்த்டே பார்க்கலாம். கொஞ்சம் அடுத்த பர்த்டே சூப்பரா பேசி ஜாம் நல்லா படிக்கும். இந்த டைமெல்லாம் ஸ்கூலுக்கு போனதால அவசரமாக கிளம்பி அவசரமாக பண்ணி எப்படியும் கடன் பண்ண மாதிரி இருந்துச்சுல்ல.
எப்படியோ கருப்பராயன் கோவிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு திருப்தி. பிறந்த நாள் அன்னைக்கு ஆலமரச்சாமி வர வச்சிருக்குது, எல்லா வரங்களையும் நான் தரேன். எங்க பச்சநாயகி அம்மன் கோயிலுக்கு தான் போலான்ட்டு இருந்து அது போக முடியல. ஏன்னா என்கிட்ட நீ கோயிலுக்கு வா இருள நீக்கி ஒளி தரேன்னு என்கிட்ட சொல்லிச்சு முதல் முறையா. அதே மாதிரி எங்களுக்கு எல்லா வரங்களையும் இங்க பாருமா, இங்க பாரு. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, வேன் வந்துருச்சு. நானும் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து துணி துவைக்கிற வேலை இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்கணும். 2-3 நாளாக துவைக்கவே இல்லை. அங்கே போயிட்டு ஆஃபீஸும் போயிட்டு இங்கே வந்துட்டு நேற்று பர்த்டே எல்லாம் துவைக்காமல் அப்படியே இருக்குது. யூனிஃபார்ம் மட்டும்தான் துவைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸை துவைக்கணும். துவைச்சிட்டு வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருக்குது, போயிட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. மழை வேறு வர மாதிரி இருக்குது. மாடு பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் நானும் சாப்பிட்டாச்சு. நேற்று அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ விஷஸ் வந்துருந்துச்சு. குழந்தைக்கு இவ்வளோ பேர் விஷ் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ பேர் விஷ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். டெய்லியும் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன், நான் சொல்கிறதே இல்லை. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நான் வந்து சாப்பிட்டாச்சு. என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன சமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, காலிஃப்ளவர் குழம்பு, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டேன். ஆனால் அன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன் சுகாஸ் குட்டிக்கு. சரி, பெரிய பூ வந்து பொரியல் பண்ணிக்கலாம், சின்ன பூ குழம்பு வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு கொண்டு வந்த கோவிலில் வாங்கிட்டு வந்த தக்காளி சாப்பாடும் இருக்குது. இப்போ வந்து காலிஃப்ளவர் குழம்பு வச்சுட்டு நாளைக்கு வந்து ஒன்று பொரியல் பண்ணிக்கலாம். சுகாஸ்க்கு வந்து பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் குழம்பும் பிடிக்கும், நான் பொரியல் பிடிக்கும். 2 வாங்கிட்டு வந்துருந்தாங்க அம்மா. அதனால் அதை செஞ்சிடும். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வருங்க, இதெல்லாம் இன்னும் கழட்டி வைக்கவே இல்லை. இதை மட்டும் ஹாப்பி பர்த்டேங்கிறத மட்டும் கழட்டி வச்சிடலான்ட்டு இருக்கேன். பலூன்ஸ் எப்பயுமே எடுக்க மாட்டேன். குழந்தைங்க தான் நீ ஈவினிங் விளையாடுவாங்க, இல்லை உடச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் உடச்சிருவாங்க. ஜாலியாக விளையாண்டுன்னு விட்டுருவேன். மட்டும் கழட்டி வைக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். விஷ் பண்ண அனைவருக்குமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு காலையில் ஒரு மாதிரியே இருந்துச்சு, என்னடா பர்த்டே நல்லாவே கொண்டாடலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே பொறுமையாக கேக் வெட்டிட்டு அப்புறம் ஏதாவது சமைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, கேக் கொடுக்குறது, அந்த மாதிரி அப்புறம் கோவிலுக்கு போவோம் ஃபேமிலியோடு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்று அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி அதாவது சாமி கும்பிட்டோன்னே கேக் வெட்டினோன்னே கடற்கடன்னு ஸ்கூலுக்கு வேன் வச்சு விட்டோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் பரவாயில்ல, கருப்பராயனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது தான் நல்லது. ஏன்னா லீவ் போட்டு அது பழக்கணும்னா அது லீவ் போகிறது தப்பு. அதனால் ஸ்கூலுக்கு தான் இனிமேல் ரெகுலராக அனுப்பணும். நல்ல வேலை நேற்று பர்த்டே வந்து சாக்லேட்டெல்லாம் கொடுத்ததுனால கம்முன்னு அழாமல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அழுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப அடம்பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல. அம்மா கேக்கு ஸ்நாக்ஸு கொண்டு போகிறியா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கம்மா ஸ்கூலோ அப்படின்னு ஒரு வாரம் சாக்கானாங்க. ஓ இன்றைக்கி அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, சமத்தா ஆண்டவன் புண்ணியத்தில் கிளம்பிட்டாங்க. அதான் ரொம்ப, அதாவது படிக்கலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அழாமல் ஸ்கூலுக்கு போய் பழகிட்டாங்கன்னா போதும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம படிப்பு வந்து நல்லா சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. எப்போ தான் அதெல்லாம் மாறுமோ தெரியல. கம்முன்னு அழாமல் ஸ்கூலுக்கு போவாங்களோ அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.